டே புட்டி, நீ முதல்ல போ. பெண்கள் ஃபர்ஸ்ட்னு பீத்திக்கிட்டு போவல்ல. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற முன்னாடி போங்க. பப்பி ஃபேஸ் வைக்காத சைக்கிள ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல உள்ள போவோம். டே புட்டி, ஒண்ணா போலாம்னு சொல்லிட்டு என் பின்னாடி வந்துட்டு இருக்க. அதுக்கு நீ பின்னாடி போவியா? சரி ஒழுங்கா என் பக்கத்துலயே வா. கொஞ்சம் இரு. போலாமா? போலாம். ஒரு வளர்ந்த டர்போ கிராணி திரும்ப வந்தா என்ன பண்ணலாம்? கழுத்து மேலே போட்டுடலாமா? ஆனியும் கழட்ட வேணாம். அவள லொகேஷன் பவுண்ட் ஸ்பிரிட் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு ஷோனோ சிட்டியை விட்டு வெளியே கொண்டு போகணும். அப்படி பண்ணா அந்த காம போய் வீக் ஆயிடும். அதுக்கப்புறமா அதை என்ன வேணாலும் பண்ணிக்க. அதுக்கு தாண்டா நானும் காத்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஏலியன்ஸே தூக்கி போட்டு மிதிச்சோம். அந்த கிழவியெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. விரட்டி அடிக்கலாம். நீ என்ன சொல்ற சோடா புட்டி? பைத்தியம் பெனாத்திக்கிட்டே இருக்கு. டேய், அவ ஒரு கிழவிடா. அந்த ஏலியன்ஸ் அளவுக்கெல்லாம் அவ ஒண்ணு பெருசா இருக்க மாட்டா. எதை இவ்வளவு பெருசா? ஐயோ மிஸ் ஆயாசே, இப்போ என்ன பண்றது? ஓ டேய் மாங்கா, இவள உடனே ஷோனோ சிட்டில இருந்து வெளிய அனுப்பணும். வா போலாம். என்னாச்சு? நீ சமாளிக்க முடியாது. இதுல ரெண்டு வேறையா? இந்த பக்கமும் பூந்து வராளே. இத நான் எடுத்துக்கிறேன். கதை இதோட முடிஞ்சது. என்ன வாங்கிப்போ. ஐயோ, கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல வாய் இருக்கே. மிஸ் ஆயாசே, என் சாபத்தை ஒரு தடவை விடுவீங்க. இந்த கிளவிய நான் ஒரு கை பார்த்துடுறேன். நான் உன்னதான் நம்பி இருக்கேன். கண்டிப்பா. இப்ப பாருங்க. முதல்ல இருந்தா இன்னைக்கு முடியாது போல இருக்கே. எப்படி பார்த்தாலும் நான் பெரிய உதவாக்கறதானே. வெளிய வந்துட்டானா கொஞ்ச நேரத்துக்கு போலவே சாவடிப்பான். கமான்ரா புட்டி, உன்னால முடியும். போட்டு தாக்கு. இனி இவளை யாராலையும் காப்பாத்த முடியாது. சொல்லி முடிஞ்சு. மிஸ் ஆயாசே, இங்க என்னதான் நடக்குது? என்னால அத பார்க்க முடியல. அந்த சாபத்தோட சக்தி போயிடுச்சா? அந்த எலி குஞ்ச நான் திரும்ப அவனுக்கே கொடுத்துட்டேன். அவன் சாபமும் விலகிடுச்சு. இத நீங்க எதிர்பார்க்கல. என் சாபம் மூலமா இவன் உருமாறுவான் நான் எதிர்பார்க்கல. இதெல்லாம் எனக்கே ரொம்ப புதுசா இருக்கு. இது ஒரு தடவை தப்பு நடந்துருச்சு. இனிமே எந்த கொம்பனாலையும் என் சாபத்தோட சக்தியை பயன்படுத்த முடியாது. நீங்க இந்த இடத்துக்கு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நான் உன்னை சாப்பிட போறேன். நல்லா கேட்டுக்க. இப்ப நீ செய்ய போற விஷயத்தை பத்தி அவளுக்கு சந்தேகம் வரக்கூடாது. அவளை அந்த இடத்தை விட்டு ஓட வச்சா மட்டும் போதும். ஹே கிழவே, நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரேஸ் வச்சுக்கலாமா? உன்னால முடிஞ்ச என் கூட மோதி ஜெயிக்க முயற்சி பண்ணு. எல்லாரும் உன்னை டர்போ கிராணின்னு தானே கூப்பிடுவாங்க. ஒருவேளை நீ என் கூட மோதி ஜெயிச்சுட்டா உண்மையிலேயே நீ ஒரு டர்போ கிராணி நான் ஒத்துக்கிறேன். உன்னால முடிஞ்சா என்ன விட வேகமா ஓடி காட்டு. என்கிட்டயே சவாலா? சவால் விடுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட விடுறேன்னு பார்த்து விடணும். வேகத்துல எனக்கு ஈடு கொடுக்க யாராலையும் முடியாது. எப்படியோ என்கிட்ட நீ தோக்குறப்போ உனக்கு தெரியும். அதுக்கப்புறமா உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு மேய போறேன். பின்னிஸ் லைனோட சேர்த்து ரூலையும் சொல்லு. சொல்றேன் இரு கிழவே, உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்? நீ என்ன புடிச்சிட்டீனா நான் அவுட், அவ்வளவுதான். புரியுதா இல்லையா? போட்டிக்கு ரெடினா 10 நிமிஷம் கவுண்ட் பண்ணு. அதுக்குள்ள நாங்க ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சிருவோம். நான் சொன்ன இந்த ரூல்ஸ நீ மீறவே கூடாது. மாவளே, உன் இஷ்டத்துக்கு ஏதாவது நீ பண்ண அப்புறம் நடக்கிறதே வேற. அப்படியா? ரூல்ஸ மீறவங்களை எனக்கும் சுத்தமா பிடிக்காது. அங்க என்ன ஷோவா காட்டுறாங்க? ஓட ஆரம்பி. மிஸ் ஆயாசே, உங்க பிளான் வேலை செய்யுது. நீங்க ஒரு மேதாவி. அது எனக்கும் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடுற வழியை பாரு. 10 நிமிஷத்துக்குள்ள இங்க இருந்து போகணும். 5 நிமிஷம், 8 நிமிஷம், வலிந்து கேள்விக்கு மேக்ஸ் தெரியாது. உங்க பத்த போயிட்டு இருக்கா? 10 நிமிஷம். மிஸ் ஆயாசே, ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சு? அவ சொன்ன 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சுடா விளக்கண்ணு. அடுத்து உனக்கான 10 நிமிஷத்தை இப்ப நான் எண்ண போறேன். 40, 1 நிமிஷம், ஏன் சீட்டிங் பண்ற? உடனே மிஸ் ஆயாசேவை விடுவி. 56. அட கொய்யாலே, கிளவிக்கு கணக்கு போட தெரியல. ஓடுறதுக்கு முன்னாடியே ரூல்ஸ மீறிட்டா. ரூல்ஸ்ல எப்படி கால் பண்ணணும்னு சொல்லலையே. 4 நிமிஷம், 5 நிமிஷம், யாரை ஏமாத்திர மண்டேரிய போட்டுருவேன். 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நான் உன்னை புடிச்சிட்டேன். நீ கவலையே படாத. இப்ப மட்டும் இல்ல, எல்லா வாட்டியும் நானே உன்னை காப்பாத்துறேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கேட்காமலே கடிப்ப? என்னோட முட்டை கோசம் விடுறா முட்டா பயல. இதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. என் சக்தியை நான் சேகரிக்கணும். நீ போட்டிருக்க உடைதான் உன்னை காப்பாத்துதோ. அதான் விஷயமா. இருடாம அவனை உன்னை முதல்ல அதை எடுக்க.
கொஞ்சம் விட்டிருந்தா கொத்தோட புடுங்கிட்டு போயிருப்பான். அடே எலி குஞ்சு பயல. இப்ப வேற ஏதோ ஒரு மந்திரவாதி தான் உனக்கு உதவி செய்யறான்னு நான் நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த பொண்ணை கொண்டு தின்னா எல்லாம் முடிஞ்சிடும். இது யாரோ அவங்க கையால என்ன கசக்குற மாதிரி இருக்கு. அவனை பார்க்க முடியலனாலும் என்னால நல்லாவே உணர முடியுது. அப்படின்னா இதான் அந்த கேள்வியோட உண்மையான உருவமா? கேவலமா இருக்கு. என்னால அதை உணர முடியுது. சும்மா விட மாட்டேன். மரியாதையா என்னை விட்டுடு. காப்பாத்துறதுக்கு நன்றி மிஸ் அயாசே. பாத்தியா, இந்த வாட்டியும் நான் தான் உன்னை காப்பாத்துறேன். அடச்சே, ஒழுங்கு மரியாதையா இவன் கிட்ட இருந்து என்ன விடுவே. எங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. உன்னை எண்ணெயில போட்டு வறுத்தெடுக்க போறோம். அவளை விட்டுடு. எங்க பாட்டியை திரும்ப கொடுத்துடு. இப்ப இது வேறயா? இதுதான் லொகேஷன் பாண்ட் ஸ்பிரிட்டா? லொகேஷன் பவுண்ட் ஸ்பிரிட்னு சொன்னாங்க. இங்க ஒரு நண்டு இருக்கு. அட ஆமாடா, என் பாட்டி சொன்னதை நீ மறந்து போயிட்டியா? செத்து போனவங்க கடலை கடுக்கிறதுக்காக நண்டா மாறிடுவாங்களாம். அடியே சிரிக்கி, அங்க என்ன பாக்குற? இந்த பக்கம் பாரு. டேய் புட்டி, உடனே உருமாறு. ஏய் கிழவி, கொஞ்சம் ஆடாம இருக்கியா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன மரியாதை இல்லாம கூப்பிடுவேன். உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? தேவையில்லாம பேசினா நசுக்கிடுவேன். ஐயோ, கிட்ட வந்துருச்சே. எப்பா, விட்டிருந்தா தலையை நக்கிட்டு போயிருக்கோம். நிறுத்தடா, என் அனுமதி இல்லாம என் சக்தியை பயன்படுத்தாத. ஒழுங்கு மரியாதையா என்ன பெற்று. ஐயோ பாவம், பார்க்கவே பரிதாபமா இருக்கு. இவள என்ன பண்ணலாம்? உன்னை வச்சுட்டு வளைக்க முடியல. ஏய் சோடா புட்டி, என்ன திடீர்னு மரியாதை இல்லாம பேசுற? கண்டதையும் தின்னு பெருத்து போயிருக்க. உன்னை வச்சு வளைக்க முடியாது. அப்ப நீ உண்மைதான் சொன்னியா? என் கதை முடிஞ்சது. இப்ப என் முழு சக்தியையும் பயன்படுத்துறேன். என்னடா திடீர்னு ஹெலிகாப்டர் வித்தலாம் காட்டுற? என்னால முடியல. டேய் புட்டி, செத்துட்டியா? நான் இன்னும் சாகலடி. என் உயிரை காப்பாத்திட்டேன். நான் இப்பவே என் முழு சக்தியையும் பயன்படுத்திட்டேன். ஓ, அப்படியா? நமக்கு இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்குல்ல. நாம அதை விட்டு தூரமாவும் வந்துட்டோம். இல்ல போலயே. அதோட முதுகுல பல முகங்கள் இருக்கு. அவங்க மட்டும் இல்ல, இங்கேயும் தான் இருக்காங்க. என்ன இது? உப்புமட்டை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். என்ன ஒரு பாசம், காமெடியா இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. கொஞ்சம் இரு, இது யாருக்கு எனக்கும் தெரியலையா? அப்படின்னா நான் ஒரு கேவலமானவ பின்னாடி அசிங்கமா உப்பு முட்டை ஏறி ஊர் சுத்திட்டு இருக்கேன் போலயே. இதை என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா கலாய்ப்பாங்களே. அடியே மாமா, என் ஸ்டாமினா மொத்தம் காலி. நடு ரோட்லயே போடுறாதடா. இன்னும் கொஞ்ச தூரம் போ. என் சக்தி மொத்தம் போச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சிட்டியை விட்டு வெளியே போக முடியாது. நம்ம வேகம் குறைஞ்சுகிட்டே இருக்கு. ஐயோ வாய வைக்காத. இந்த கேவலமான நண்டு கிட்ட பிடிப்பட்ட செத்தா என் பாட்டி என்ன போதில கூட வர மாட்டாங்க. கமாண்டா புட்டி, உட்காரு. ரைட்ல திரும்ப. ரொம்ப நன்றிங்க. மொத்தம் எத்தனை பேரு? 2. சீக்கிரம் மேல போ. இந்த மாதிரி குறுகிய இடத்துல அதால வர முடியாது. எங்கேயோ அது வந்துருச்சு. ஒருத்தன் வெளியே போட்டுட்டான். ஓடியே. எரியுது. இது இவ்வளவு சூடா இருக்கு. மிஸ் அயாசே, நான் மறந்து போயிட்ட. நண்டுகளுக்கு தண்ணியில இருக்க பிடிக்கும்ல. அது எனக்கும் தெரியும்டா. ஆனா என் திட்டமே வேற. இப்ப வா. இந்த சுடு தண்ணி அந்த நண்டு மேல பட்டா அதோட கதையே முடிஞ்சது. அதோட மசில்ஸ் டைட் ஆகி ரத்தம் சுண்டி போயிடும். அதுக்கப்புறம் அதால அசையவே முடியாது. அப்படி போடு. அதால இப்ப அசையவே முடியல. நண்டு சூப்பு நல்லா வெந்து போயிருக்கு. வரியா சாப்பிடலாம், டேஸ்டா இருக்கும். கருமம், கண்டதையும் மெய்வ போல இருக்கே. நீ பண்ணக்கூடிய ஆளுதான். வா, முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். இந்த ரோட்ல இப்படியே போயிட்டு இருந்தோம்னா நம்ம சிட்டியை விட்டு தப்பிச்சிடலாம். என்ன இங்க ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கு? ஒருவேளை என்னடா அது? போச்சு
சீக்கிரம் உங்களை தப்பிக்க விட்டுருவேனா? இந்த சோனோ சிட்டியோட முடிவுல ஒரு பெரிய சுடுகாடு இருக்கு. அங்க இருக்க எல்லா கெட்ட ஆவிகளும் எனக்கு உதவி செய்யும். சோனோ சிட்டி மொத்தம் எங்க கண்ட்ரோல்ல இருக்கு. மிஸ் அயாசே, சிட்டியை விட்டு வெளியேறது நடக்காத காரியம். டே புட்டி, உன் பவர்ஸ பயன்படுத்து. எனக்கு இப்பவா? மொத்தத்தையும் இப்பவே பயன்படுத்திட்டா அடுத்த சிட்டிக்கு போய் என்ன பண்றது? இப்ப மட்டும் நீ பயன்படுத்தல செத்துருவோம். நான் சொல்ற மாதிரி செய். கடுப்பா இருக்கே. உன் கதை முடிஞ்சது. இதுக்கப்புறம் அந்த பையன் சக்தியை பயன்படுத்தினான அவனால அசையவே முடியாது. என்ன நம்பு. நாமளா அவங்களான்னு பாத்துருக்கோம். நிக்காத. படியுமோ, நாம இப்ப பழைய இடத்துக்கு திரும்பி ஆகணும். என்னடா மாறிட்ட? யார கேட்டுடா மாறின? பார்த்து லேண்ட் பண்ணிடா புட்டி. இதுக்கு மேல முடியாது. நான் ஹெல்மெட்டை தாண்டிட்டேன். என் உடம்புக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. எனக்கும் தாண்டா. எனக்கு இப்ப வாந்தி வர மாதிரி இருக்கு. ஏய், சீக்கிரமா எந்திரி. எனக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அந்த டர்போ கிரானி அடைச்சு என்ன அவ்வளவு போக விட்டுட்டேன். எது? ரெண்டு பேரும் சிட்டிங்கா பண்றீங்க. நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். உங்களுக்கெல்லாம் மரியாதைனா என்னன்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு கத்து தரோம். தோ பாருடா, இந்த கிழவி என்னமா பேசுது. எங்கள மாதிரி சின்ன பசங்க கிட்ட உன் வீரத்தை காட்டியே உனக்கு வெக்கமா இல்ல? என்னத்த சொல்றது, விட்டு தள்ளு. ஒழுங்கா மரியாதை கொடுத்து பேச. நீங்க ரெண்டு பேரும் இந்த கிழவிக்கு ஒண்ணும் தெரியாது ஏமாத்திரலான்னு நினைச்சீங்களா? ஆனா நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னை ஏமாத்தவே முடியாது தெரியுமா உங்களை? திருட்டு பசங்களா, சரி ஓடுங்க, இல்லனா உங்க ரெண்டு பேரையும் நான் கொன்றுவேன். இப்பவே கிளம்புனீங்கன்னா ஷோனோ சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவீங்க. ஓடி போறதுக்கு எவ்வளவு நேரம் தேவை? 10 நிமிஷமா இல்ல 20 நிமிஷமா? எனக்கு ஒரே ஒரு செகண்ட் போதும். என்ன? ஒரு செகண்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப என் ஆட்டத்தை பாரு. குடிச்சு இழ. மரியாதையா இங்க திரும்ப வந்துருங்க. அந்த டர்போ கிரானி எல்லாரும் 100 கிலோ கிரானி தான் கூப்பிடுவாங்க. டகாசாக்கில 120 கிலோமீட்டர் வேகத்துல போகும். அவளால நம்மள பிடிக்கவே முடியாது. அடியே கோடி விழுந்த கிளம்பி உனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கிற முன்னால எங்களை பிடிக்கவே முடியாது. என்கிட்ட சிக்கி நீங்க சேர்ந்துருவேன்.
செயினாலலாம் எனக்கு ஈடு கொடுக்க முடியாது. வளைவுல எப்படியும் ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். என்னால மணிக்கு 100 கிலோமீட்டர் ஓட முடியும். உங்களால தப்பிக்கவே முடியாது. உங்களை புடிச்சே தீருவேன். நீ வாய் மட்டும் தான் பேசிட்டு இருக்க, ஆனா ஒண்ணுக்கும் காட்ட மாட்டேங்கிற. என்னோட பாட்டி சரியா தான் சொல்லிருக்காங்க, உன்ன மாதிரி முட்டால ஈஸியா ஏமாத்திடலாம். நீ இப்போ எங்க இருக்கன்னு கொஞ்சம் பாரு. எங்க வலையில நீ வசமா மாட்டிக்கிட்ட. அப்படி போடு. காமிகோ சிட்டிக்கு உங்களை வரவேற்கிறேன். என்னையே ஏமாத்திட்டீங்கல்ல, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன விட போறியா இல்லையா? வேகமா தான் இருக்கேன், ஆனா உன்கிட்ட விவேகம் சுத்தமா இல்லவே இல்ல. அதனாலதான் நீ இப்போ சாக போற. இந்த ரேஸ்ல வின் பண்ணது நான் தாண்டி கிழவி. மிஸ் அயாசே, இப்ப நாம எங்க இருக்கோம்? நண்டெங்க? அந்த கிழவி எங்க போச்சு? அவங்க கதை முடிஞ்சது. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சிறப்பா செயல்பட்டிருக்கீங்க. இறந்து போன பெண்களை இங்க தான் அடக்கம் பண்ணிருக்காங்க. இறக்கமே இல்லாம அவங்கள கொடூரமா கொன்னு இருக்காங்க. எல்லாருமே உன் வயசு பொண்ணுங்க. தீய சக்தியா மாறணும்னு அவங்க தலையெழுத்து போல. எங்கள மாதிரி ஸ்பிரிட் மீடியன்ஸ் இந்த டர்போ கிரானியால பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம். எங்கெல்லாம் தீய சக்தியோட நடமாட்டம் இருக்கோ அங்க இந்த மாதிரி பெண்கள் இறந்து போறது வழக்கமான விஷயம். ஆத்மா சாந்தி அடையாதவங்களுக்கு அந்த டர்போ கிரானி தான் ஆறுதலா இருந்தாங்க. சரி விடுங்க, இறந்து போனவங்க உயிரோட இருக்கிறவங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது. தொல்லை பண்ணா நாம தான் அவங்கள விரட்டி அடிச்சாகணும். நமக்கும் அதே ரூல் தான். இறந்து போனவங்கள நாமளும் தொல்லை பண்ணவே கூடாது. அவங்க இருக்கிற இடத்துக்குள்ள அனுமதி இல்லாம நாம உள்ள போனா நமக்கு மரணம் மட்டும்தான் கிடைக்கும். அதனால உயிரோட இருக்கிறவங்க உயிர் இல்லாதவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. நல்ல வேளை உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. ஹே பாட்டி, நீங்க என்ன பண்ணீங்க? பெரிய பீஸ் தான் வேணுமா? இந்த நண்டை நான் தான் புடிச்சா, அதனால எனக்கு தான் வேணும். நீங்க போய் அந்த மொக்க படத்தை பாருங்க. மரியாதையா விட்டுடு, இல்லனா கெண்ட கக்குற பொருட்களை நான் எரிச்சிடுவேன். பாவி பையனை ஏமாத்த பாக்குறீங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? அந்த டிவிடியை வச்சு முதல்ல நீ தானே என்ன ஏமாத்துன. நீங்க 2 பேரும் கொலை பசியில இருக்கீங்கன்னா வேணும்னா என்னோடயதும். ஐயோ பாவம், கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுச்சா? சரியான தண்டம். சோத்துக்கு சண்டை போட்டா எப்படி சாப்பிடுறது? உங்களுக்கு எல்லாம் அந்த நண்டை எப்படிதான் சாப்பிடணும்னு தோணுதோ? போனா போகுதுன்னு சாப்பாடு போட்டா ஓவரா பேசுறியா? எப்படி பார்த்தாலும் அதுவும் நண்டு தானே, மூட்டு சாப்பிடு. 2 பேரும் எதுக்கு தான் இப்படி இருக்கீங்களோ? நீ எதுக்குடா இதுக்குலாம் கோவப்படுற? சரி, இப்ப உன்கிட்ட அது இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்கு. அத காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படியா? அப்ப அதை காட்டு. நான் காப்பாத்துனது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். கிழவிக்கு ஆசைய பாரு. பேத்தி பாட்டி 2ம் பைத்தியமா? பாட்டி என்ன பண்றீங்க? மிஸ் அயாசே, நீங்க வேடிக்கை பாக்குறீங்களா? குடும்பமே கூடு கட்ட குக்கரா இருக்கே. எங்க ஓடுற? நில்லு. நீங்க செஞ்ச எல்லா உதவிக்கும் நன்றி. பரவாயில்ல புட்டி, இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி? ஒரு ஆண் மகனா இந்த வீட்ல என் கற்பை காப்பாத்திக்கிறது கஷ்டம். அடுத்த முறை மாட்டாமே போவ. இந்த பக்கம் வந்தாதானே. குளிருதே, உன்னை வர வைக்கிறேன்டா. சரி, நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத. அவங்க சும்மா உனக்கு கிண்டல் தான் பண்றாங்க. அந்த நண்டை உன்கிட்ட இருந்து புடுங்கினதுனால உனக்கு என் மேல அவ்வளோலாம் கோவம் ஒன்றும் இல்லையே. அட, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உன்ன மாதிரி பஞ்சத்துல அடிபட்டவங்க தான் நண்டு சாப்பிடுவாங்க. அசிங்கம் முடிச்சவ. சரி, அப்படின்னா நான் கிளம்புறேன். பாய் பாய். குட் பை மிஸ் அயாசே. எல்லாத்துக்கும் நன்றி. கிளம்புறேனா சொன்னா வரமாட்டானோ? இதுக்கு மேல திரும்பவும் இவளை மீட் பண்ண முடியாதோ? தேவையில்லாம அவசரப்பட்டு குட் பைன்னு வேற சொல்லிட்டேனே. தவளை தன் வாயால் கெடுன்பாங்க. டேய் புட்டி, ஆ,
நாளைக்கு ஸ்கூல்ல பாப்போம். ஓகே. ஆமாம் பாட்டி, அதே நண்டு மாதிரி இருந்துச்சு. தீய சக்தி நதியை கடக்கணும்னா அது நண்டு மாதிரி தான் உருவெடுக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. லொகேஷன் பவுன் ஸ்பிரிட் டனலுக்குள்ள என்ன பண்ணுது? முழுசா அமுக்கிட்டு கேட்க கூடாது. நெக்ஸ்ட் எபிசோட் புளியாங்குட்டை எங்க? அப்பவே காட்டியிருக்கலாம்ல.